அனைவரையும் ராம்ஸ்னோட் சேனலுக்கு வரவேற்கிறேன். சரி, நேராக டாபிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம். என்னென்னா, நமக்கு இந்த புத்தக வாசிப்பை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் என்னைய ஒரு ஈர்ப்பு செய்த இல்லை நான் விரும்பி படித்த அந்த புத்தகங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேபி இந்த புத்தகங்கள் உங்களுடைய மாற்று கருத்துக்கள் உகந்ததாக இருக்கலாம். பட் நம்ம எதையுமே உதறிட்டு போக முடியாது இல்லையா? நம்ம சமுதாயம் இருக்கும்போது எல்லா கருத்துக்களையும் நம்ம கற்றுக்க வேண்டியதுக்கு அந்த அனுபவமாக வாசித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ அந்த மாதிரி மேபி அதை தான் திருப்பி சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு அடிஷ்னல் நாலேஜாக தான் நான் பார்க்குறேன். சரியா? நிறைய பார்த்துட்டோம் புத்தக வாசிப்பை பற்றி. ஸோ நம்ம நேராக டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ நான் முதல்ல இந்த என்ன சொல்கிறது, புத்தகம் பற்றி முதல் வீடியோவில் நம்ம பேச விரும்புகிற ரைட்டர் தோ பரமசிவன் சொல்லிட்டு, தோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டையை சேர்ந்தவர், திருநெல்வேலி அந்த மாதிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் சாதாரண ஒரு எழுத்தாளர் மட்டுமே நம்ம சொல்லிக்க முடியாது. ஒரு கள ஆய்வாளர் எப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்சு எழுதுறாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அதை பற்றி முழு ஆராய்ச்சி அதுக்கான ஆராய்ச்சிகளில் எழுதி, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடிய சமகாலத்து இப்போ தான் சமீபத்தில் அவர் இறந்து போனாங்க. ஸோ அவருடைய படைப்புகள் எல்லாமே இப்படி மற்ற எழுத்தாளரோட வேறுபட்டுச்சுன்னு சொல்ல முடியுதுன்னா, அவருடைய படைப்புகள் எல்லாமே ஒரு சம மனிதன் இல்லையா? ஒரு உரையாடலாக இருக்கும், ஒரு கேள்வி பதிலாக இருக்கிறதும் சரி, அவருடைய உரைநடையுமே ஒரு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் சரி, அவருடைய எடுத்துக்காட்டுகள் எல்லாமே வரலாற்று உண்மையாகவும் இருக்கும். இல்லைன்னா கல்வெட்டுகள்லேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு உண்மையை பேஸ் பண்ணி அவர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு எழுத்தாளர். சரிங்களா? அவருக்கு பேராசிரியர் கூட. ஸோ அவரை பற்றி அவர் நிறைய ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அவருடைய ஃபேமஸான புக்கு தான் அழகர் கோயில்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மதுரை பக்கத்தில் இருக்க அந்த அழகர் கோயிலை பற்றி ஒரு விரிவான கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார். ரொம்ப ஃபேமஸான புத்தகம். ஸோ அதுலேயுமே நிறைய பல்வேறு கருத்துக்கள் அவர் பதிவு. அது மூலமாக தான் அவர் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு அவருடைய கொஞ்சம் பழக்கப்பட்டவராக மாறி போனார். அவருடைய புத்தகங்கள் நிறைய இருக்கு. அறியப்படாத தமிழகம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தெரிஞ்ச புத்தகம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்து தேசியம் மற்றும் சமயங்களில் அரசியல்னு சொல்லிட்டு 2 புக்கு எழுதியிருக்கிறார். ஸோ அந்த 2 புக்கும் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாமே வரலாற்று பேஸ் பண்ணி தான் ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான். இப்போ நம்ம நிறைய புக்கு படிச்சிருப்போம், வேறு வேறு தளங்கள்லேருந்து படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவர் பல புக்குகளை பற்றி ஆராய்ஞ்சி அந்த நடைமுறை காலங்கள் என்ன நடந்தது அதை பற்றி ஒரு விலாவரணி கட்டுரை எழுதி அதை அதை நம்ம சம்மரி பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு புக்காக தான் இந்த 2 புக்கையுமே பார்க்குறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்து தேசியம் அப்படிங்கிறது ஒரு பரந்தப்பட்ட இந்திய நாட்டில் ஒரு இந்து தேசியம்ங்கிறது எப்படி பரவலாக்கப்பட்டது, மீன்ஸ் அதனுடைய ஆதி முதல் அந்த வரை ஸோ எழுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் இன்றைய காலகட்டம் வரை அது இந்து தேசியங்கிறது எவ்வளவு பெருசாக இருக்குது, அது சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை எதிர்த்து நடக்கக்கூடிய அரசியல் என்ன, அது யார் எந்த காலகட்டம் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அருமையான பதிவு, நிறைய கருத்துக்கள்லாம் அது இருக்கு. சமயங்களில் அரசியல் அப்படிங்கும் போது ஒரு சமயம் எப்படி ஒரு அரசியல்மாக்கப்படுது அப்படிங்கிறது சிம்பிளா சொல்றாரு. ஒரு பக்திங்கிறது ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்ட உரிமை இல்லையா? அந்த பக்தி அடுத்த கட்ட கூட்டமா சேர்ந்து பக்தி செய்யும் போது சமயம் ஆகுது. அந்த கட்டமைப்பு சமயமா மாறுது. அந்த சமயம் அடுத்த கட்டக்கு முன்னேறும் போது அது மதம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட போகுது. அந்த மதம் அதிகாரத்தை நோக்கி முன்னேற போறது அரசியல்ங்கிறார். ஸோ இந்த சமயம்ங்கிறது அரசியலா மாறுறது அது அடுத்தடுத்த சங்கிலி தொடர். மீன்ஸ் அது அதிகாரத்தை நோக்கி நகர 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 அது தன் மதங்கிற பக்திங்கிற அடையாளத்தை இழந்துருதுங்கிறது தான் அவருடைய வாதமாகவும் இருக்குது. ஸோ அதை சம்பந்தப்பட்ட அரசியலையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே சுற்றி எழுதப்பட்ட இந்த 2 நூலுமே நிறைய நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த 2 நாவல்கள்ல நான் ஃபுல்லாக அது கருத்துக்கள் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, அது நிறைய ரொம்ப டைம் எடுக்கும். நான் என்ன சொல்ல, அதில் இருக்க சாராசனங்கள், அதில் இருக்க சின்ன சின்ன பாயிண்ட்டுகளை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன். அந்த பேஜை கூட நான் ரிவ்யூ பண்ணி அந்த பேஜை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் நான் ரெஃபர் பண்ணுற புத்தகங்களோ இல்லை ஷேர் பண்ணுற புத்தகங்களையோ வந்து நான் முழுசாக அதனுடைய கருத்தில் உட்காந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் லைன் மேலே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அதனுடைய சாராம்சம் என்னென்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சமயம் கிடைக்கும் போதில் நீங்கள் அதில் யூடியூப்லேயோ இல்லை உங்களுக்கு கிடைக்கும் போதில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது புக்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம், அது மூலமாக யாராவது கற்றுக்கிட்டா நல்லது தானே இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இது. பார்ப்போம் இந்த பயணம் எப்படி தொடருங்கிறத. கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்பிக்கையில் வந்து இந்த முன்னெடுப்பை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். சரி, இப்போ இந்த நம்ம இவருடைய புக்ஸு போயிடலாம். ஸோ அழகர் கோயில் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு கலப்பனையாக எடுத்து பண்ணும்போது வந்து அது ஒரு கோயில் வரலாறு மட்டுமே இல்லாமல் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அரசியல் வழிபாட்டு முறைகள், அந்த கோயில் ஏன் அங்கே இருக்குது, எப்படி அந்த கோயில் சுற்றி கையாளப்படுதுங்கிறது வந்து ஒரு 3-4 வருஷமா இருந்து ஒரு டீட்டெயில்டு வெர்ஷன்ஸ் அப்போ அழகர் கோயில் வந்து அதை எழுதியிருப்பார். அப்படிதான் அவருடைய என்ன சொல்றது ஒரு ஒரு புரிதல் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அறியப்படாத தமிழகம், அறியப்படாத தமிழகத்தில் வந்து நிறைய மூல முடுக்க தமிழகத்தில் என்ன விஷயம் எடுத்தாலும் அது எப்படி வந்துச்சு ஒரு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உப்புன்னா அந்த உப்புக்கான ஹிஸ்டரி என்ன, உப்புங்கிறது அப்போ எவ்வளவு பெரிய பொருளாக பார்க்கப்பட்டது, அதுக்கான நடந்த அரசியல் என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு இருக்கிற பின்னணி ஒரு வரலாற்று உண்மையை வந்து அதனோட பொறுத்துக்கிட்டே வருவார். ஏன் இன்னும் சொல்ல போனா தமிழர்களுக்கான முறை சமையல் முறைகளில் வந்து நம்மளுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணி பண்ற பொருட்கள் வறுக்கிறோம் இல்லையா, பொரிக்கிறோம், அந்த மெத்தடே கிடையாதுன்னு சொல்லுவார். ஒன்லி நமக்கு அவிக்கிறது மட்டும்தான் இருந்திருக்கு, இல்லைன்னா கூழ் கஞ்சி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு தவிர வறுக்கிறது பொரிக்கிறது முறையே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது நிறைய சொல்றாரு. ஸோ அதே வரிசையில தான் நம்ம இப்போ வந்து இந்து தேசியம் அப்படிங்கிற புக்கில் வந்து அவர் சொல்றது என்னன்னா, ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான் இந்தியாங்கிறது எப்படிப்பட்ட சமுதாயமா இருந்திருக்கு, எந்தெந்த மதங்கள் என்ன செய்யுது, என்னென்ன மதங்கள் வந்து வழிமுறைகளாக இருந்திருக்குது. ஸோ சமணம் புத்தம் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்து தேசியம்னு இந்து அப்படிங்கிற கலாச்சாரம்னு வருது, அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸு. ஸோ இவங்கெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் வர்றாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறாரு. ஸோ அப்போ நடந்த அரசியல், ஒரு சமயம் மதம் அப்படிங்க வளரும் போது அதை சுற்றி நடக்கப்பட்ட அரசியல் அது எப்படி இருக்கிறதும் ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் அந்த மாறுதல்கள் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிள் அதோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்றேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்திய தேசத்திற்கு முன்னரே பார்ப்பனர்களே வேதாந்த பதாகை பிடித்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மை. மராட்டிய சிங்கம் எனப்பட்ட திலகர் கீதைக்கு உரை எழுதிய பிறகுதான் உயர்சாதி மக்களை ஏற்றுக்கொண்ட தலைவரானார். இதுல எப்படி குறிப்பிடாருன்னா, இந்திய தேசத்திற்கு முன்னே பார்ப்பனர்களே வேதாந்த பதவியை பிடித்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மை. மராட்டிய சிங்கம் எனப்பட்ட திலகர் கீதைக்கு உரை எழுதிய பிறகுதான் உயர்சாதி மக்களால் ஏற்றுக்கொண்டப்பட்ட தலைவரானார். தேசிய எழுச்சி கால பண்பாடு பவானி பூசணையையும் விநாயகர் வழிபாட்டையும் அவர் முன்வைத்தார். விநாயகர் சதுர்த்தி அரசியல் ஆனதற்கு முதற் காரணம் திலகர். அந்த நிகழ்வை தான் அவர் பதிவு பண்றாரு. அதற்கு அப்புறம் 1923 அப்புறம் இந்து மகாசபை வேத காலத்திற்கு திரும்புதல் என்ற தன் கொள்கையின் வெளிப்படையாகவே முன்வைத்து 1925 RSS தொடங்கப்பட்டதுங்கிறார். ஸோ RSS எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அப்போ இருந்த நடைமுறைகள் எப்படிங்கிறதையும் வந்து அந்த சமுதாயத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, கல்வி முறை மற்றதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறாரு. ஸோ அப்போ இந்த இந்து தேசியம் ஆரம்பிக்கப்பட்டு காந்தி வந்து வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிக்கிறார். அப்போ வந்து பெரியார் எதுக்குறார். ஸோ அந்த டைப் பீரியட் வரும்போது ஒரு 1920 தேர்தல் வந்து ஃபர்ஸ்ட் நீதி கட்சி
வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அவங்க வந்து கவர்மெண்ட் வருது. 1920 இருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி கவர்மெண்ட் வருது. ஸோ அப்போதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாட்டு ரெவலேஷன் நடக்குது. மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பார்ப்பனர்கள் வழியாக வந்த அந்த கலாச்சார முறைகள் இருக்கு இல்லையா, கல்வி முறைகள் சீர்திருத்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கிறது. அதாவது 1920க்கு அப்புறம் 1937 வரைக்கும் அவங்க டைம்ல தான் என்னென்ன நடக்குங்கிறத போடுறாரு. 1921 ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்றாங்க. அதுலதான் வந்து அரசு பதவியில் பார்ப்பன அல்லாதவர்கள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நோக்கம். ஏன்னா 1921 செப்டம்பர்ல தான் இது ஃபர்ஸ்ட் ஜிஓ வருது. அதுக்கப்புறம் 1992 வேலை வாய்ப்பு இல்லாமல் பதவி உயர்வில் வகுப்பு வாரி பிரதித்துவம் கடைபிடிக்க வேண்டும் என அரசாணை வெளியிட்டது 1922. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 2 ஜிஓ போடுறாங்க. ஒன்று எல்லாத்துக்கும் அடுத்த ஜாதிக்கும் வந்து ஈக்குவலா சீட்டு கொடுக்கறது. அப்போ வகுப்பு வாரி பிரதித்துவம் இப்போ சொல்றோமே அந்த ஆன்லைன் சர்வீசஸ்லயும் ஸ்கீம் கொடுக்கறது இல்லையா, அந்த ரெண்டுமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. ஸோ அப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது வந்து அப்போ என்னன்னா, ஸோ ஜியோ போட்டோம், ஆனா அதிகாரத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து பிராமணர்கள் இருக்கணும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஸோ அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 1924 என்ன பண்றாங்க, செலெக்ஷன் போர்டு வைக்கிறாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று ஆரம்பிக்குது கட்சி. ஸோ அதுதான் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சொல்றோம் இல்லையா, அதுதான் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924 ஆரம்பிக்கிறான். அதுல வந்து இவங்க கொண்டு வந்த ஜிஓ படி எல்லாத்துக்கும் சமமான அந்த வேலை வாய்ப்புகளும் சரி, என்ன சொல்றது, வகுப்பு வார பிரதித்துவம் நம்ம சொல்றோமே இந்த ஸ்காலர்ஷிப் மெத்தட் மாதிரி இல்லையா, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதுல வந்து சமமா வந்து வேலை பங்கீடு கொடுக்குறாங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு, அதாவது இந்தியா சுதந்திர அடைதல் 1947, அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கணிசமான அளவில் அரசு பணிகளில் நுழைய முடிந்ததுக்கு முக்கியமான காரணம் 1920 இருந்து 37 வரைக்கும் நம்ம இந்த நீதி கட்சி இருந்த அந்த அப்போஷன்ல நிறைய ஒரு ரெவல்யூஷன் தான் காரணம்னு சொல்றாரு. இவங்க பீரியட் தான் 1928 இந்து அறநிலையத்துறையையும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இந்த பீரியடுக்கு அப்புறம் நீதி கட்சியோட பீரியடுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா ராஜாஜி உள்ள வராரு. ஸோ ராஜாஜியோட அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அந்த காலகட்டையும் அவர் விவரிச்சு சொல்றாரு. ஸோ ராஜாஜி என்னென்ன சப்போர்ட் பண்றாரு, எதை பண்றாரு அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ராஜாஜி காங்கிரஸ் சப்போர்ட்டிவா வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு தகவல் சொல்ற, ராஜாஜி வந்து எந்த நிலையிலுமே வந்து தேர்தலை சந்திக்கல. அவர் ஒன்லி வந்து ரெக்கமெண்டேஷன் மூலமா ஒரு கவர்னர் போஸ்டோ இல்லை தலைவர் போஸ்டோ அந்த மாதிரி போஸ்ட்ல இருந்து தான் அவருடைய அரசியல் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன பண்றாரு, நார்மலா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து திருப்பி ஒரு ஸ்டாப் பண்றாரு. ஸ்கூல்ஸ் மீன்ஸ் என்னன்னா அவர் இதில் தான் வந்து ஃபண்ட் இல்லைன்னு ஸ்கூல் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு குருகல்வி சிஸ்டத்தை திருப்பி ஸ்டாப் பண்றாரு. அப்புறம் அந்த குலவள கல்வி, அந்த குலவள தொழில் இருக்கு இல்லையா, அவங்க பரம்பரை செய்ய தொழிலை வந்து திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லி அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த குருகுல கல்வியில தான் வந்து சாப்பாடு பிராமணர்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு, மற்றவர்களுக்கு வேற மாதிரி சாப்பாடு கொடுக்கப்படுது. ஸோ அங்கதான் வந்து பெரியார் வர்றாரு. ஸோ அது வரைக்கும் அவரும் காங்கிரஸ் சப்போர்ட்ல தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் பிரிவாணித்துவம் வந்து நடக்கும்போது வந்து திருப்பியும் மற்ற அரசாங்கங்கள்லாம் திருப்பி உயர் பதவிகளுமே வந்து மற்ற ஜாதிக்காரங்களுக்கு கிடைக்காம இருக்க போது பெரியார் அங்கேருந்து வெளியே வராரு. அதே மாதிரி கோயில்களையும் வந்து அது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல போகும்போது வந்து திருப்பி பெரியார் வந்து தன்னுடைய நிலைப்பாடை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அப்பதான் அவரு வந்து கட்சி ஸ்டார்ட் பண்றாரு. அது இந்த திராவிட இயக்கமா மாறுது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த பீரியட் ராஜாஜிக்கு அப்புறம் தான். ஈவன் ராஜாஜி காங்கிரஸ்ல இருக்கும் போதுமே சரி, சத்தியமூர்த்தி பவன், அதாவது சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைமையிடம் இருக்குல்ல, சத்தியமூர்த்தி அவரோட பேர் தான் வச்சிருக்காங்க. அவர் ஒரு காரியகர்த்தா, காமராஜர், இவங்க 2 பேருமே ராஜாஜிக்கு ஆப்போசிட்டா போறாங்க. ஏன்னா அவர் கொண்டு வரது எல்லாமே மக்களுக்கு சமத்துவமா இல்லை, ஜனநாயக முறையில் இல்லைங்கிறதுனால அவங்க 2 பேருமே ஆப்போசிட்டா போய் தலைமை பொறுப்புக்கு மாறுறாங்க.
அப்பவும் பெரியார் காமராஜர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார், ராஜாஜி கொஞ்சம் ஒதுங்கி வர்றார். ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் நிலைப்பாடெல்லாம் வந்து நம்மளுக்கு துல்லியமா பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாரு. நம்ம இப்போ நிறைய புத்தகங்கள் படிச்சு அதை ஒரு கன்சல்டேட் பண்றதுக்கு இது ஒரு நம்ம கன்சல்டேட் பண்ண ஒரு சம்மரி புக் மாதிரியே இந்த புக் இருக்கு. ஸோ அதனால தான் நான் அந்த புக்கை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். ஸோ இப்படியே போனதுக்கு அப்புறம் பெரியார் பத்தி எப்படி பெரியாருடைய சிறப்புகள்னு ஒன்று சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் மறுப்பு சிந்தனையோடு நாத்திகத்தோடும் பார்ப்பினிய எதிர்ப்பினை முன்வைத்தவர் வரலாறு முன்வைக்கும் பெரியார் ஒருவரே. எதிரியை வீழ்த்தவும் ஏமாற்ற முடியாதபடி அவர் தன்னமலமற்றமாக கரைப்படியா கைகளோடு வாழ்ந்தார். நீதிமன்றமாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர் காந்தியாக இருந்தாலும் கொள்கைக்காக யாரையும் நேரடியாக எதிர்க்கும் நெஞ்சரம் கொண்டவர். தன்னை நாடி வந்த எல்லா அரசு பதவிகளிலும் பெரியார் உதறி தள்ளினார். பதவியினால் வரும் அதிகாரமும் சுகமும் இந்திய சூழலில் நல்ல கொள்கைகளுக்கு எதிரியாக முடியும் என அவர் உணர்ந்திருந்தார். களத்தில் இருக்கும் ஒரு போராளி போல ஒவ்வொரு நிமிடமும் பார்ப்பான் ஆதிக்க சக்திகளை அளந்து அளந்து தன் எதிர் நடவடிக்கைகளாக தொடங்கினார். இத்தகைய விழிப்புணர்ச்சி அவர் வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு இருந்தது. சிறு வயதிலிருந்தே நடைமுறைக்கு வாழ்நிலைக்கும் பயன்படாத பள்ளி படிப்பை நிராகரித்திருந்த பெரியார் புத்தக படிப்பாலும் சுய சிந்தனையாலும் தன்னுடைய கல்வியை கொள்கையிலும் செழுமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். வருங்காலத்தில் ஆண் பெண் உடல் இல்லாமல் சோதனை குழாய்கள் பிறக்கும் என்பதை 1938 விஞ்ஞானத்தின் மீது இருந்த நம்பிக்கையால் எழுதினார். அவரே தான் 1943 கம்பியிலா தந்தி சாதனம் ஒவ்வொரு சட்டப்பையிலும் இருக்கும் என்பதும் எழுதினார். இந்த மாதிரி பெரியார் அவர் சைடு உள்ள பிளஸ் பிளஸ் மைனஸ் அந்த ரெண்டுமே சேர்த்தே சொல்லலாம். ரெண்டுமே வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அதை இங்க பதிவு பண்றாரு. ஸோ இந்த இந்து தேசியம் அப்படிங்கிறது அப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஒரு பெரிய நீண்ட வரலாறு நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வராங்க. அந்த ஆங்கிலேயர் வந்து தான் வந்து அவன் செக்ரிகேட் பண்றான். நம்மளை யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கானதான் இந்த ஹிந்து அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருந்தவங்கள மூலமா அவனுக்கு எது பெனிஃபிட்டோ அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் கொண்டு வந்தது 2 இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான். அதுவுமே அவனுக்கு தேவைங்கிறதுனால இம்ப்ளிமெண்ட் பண்றான். அதுல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டவங்க தனக்கு ப்ரியாரிட்டி அப்படிங்கிற அந்த காலத்துல இருந்த மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அதெல்லாம் பிராமணர்கள் சொல்றோம் இல்லையா, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டதுனால மற்றவங்களுக்கு அது கிடைக்க விடாம செய்ததுனாலதான் மற்ற கட்சிகள் மற்ற எதிர்ப்புகள் வருது. ஆதரவு ராஜாஜி சைடும் சரி, காமராஜர் ஒரு பக்கம், சத்தியமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அண்ணாமலை செட்டியார், நிறைய. அதுக்கப்புறம் தான் இந்த என்ன சொல்றது, நிறைய நீதி கட்சி வருது, பனகல் நாயகர் இல்லையா, அவரு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய அதை சுற்றி தான் அதுக்கடுத்த மூவ்கள் அடுத்தடுத்த கட்டமா நகரும் போது இது ஒரு ஃபுல் என்ன சொல்றது, ஒரு ஒரு பண்படுத்தப்பட்ட இந்தியாவா அடுத்தடுத்து மாறிக்கிட்டு இருக்க கதையை வந்து ஃபுல் வரலாறை வந்து அவர் இதை பதிவு செய்தார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்படியே அவருடைய அடுத்த புத்தகம் என்னன்னா சமயங்களில் அரசியல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. சமயங்களில் அரசியல்ங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுல இருக்கு, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ இதுல அவரு இதுதான் திருப்பியும் அதே தான். இவர் இந்த ஆன்மீகம், அந்த பக்தி அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி மீன்ஸ் எப்படி மாறுதல் அடையுது, எப்படி மாறுதல் அடைந்து அது பதவியை நோக்கி நகருது, ஒரு அரசை நோக்கி நகருது, மீன்ஸ் நம்ம ஒரு அதிகாரத்தை நோக்கி இல்லையா, அது நகரும் போது அது எப்படி பால்படுது, அது வரைக்கும் இருந்தது எப்படி பால்பட்டு ஒரு அதிகாரம்ங்கிற ஒரு தோரணைக்கு மாறுது அப்படிங்கிற கருத்து தான் முன் வைக்கிறார். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு தராசு மாதிரி தான் வச்சுக்கோங்க. இது இருக்கு அப்படிங்கிற நிதர்சனத்தை வந்து முன்னாடி வைக்கிறார். அதாவது பதிப்பாதான் இதை பாக்குறார். ஸோ இந்த புக்ல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இந்த புக்ல அவர் ஆரம்பிக்கிற முதல் வரியே எப்படின்னா, குறிப்பிட்ட திசையினை நோக்கி மாற்றங்கள் நிகழும் போது அது ஒரு இயக்கமாக மாறுகிறது அப்படிங்கிறார். ஸோ ஒரு மதம், அது அரசியல், இந்த ரெண்டுக்குள்ள சின்ன லிங்கை தான் கொடுக்கிறார். குறிப்பிட்ட திசையை நோக்கி மாற்றங்கள் நிகழும் போது அது ஒரு இயக்கமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இந்த புக்கில் வந்து நமக்கு தெரியாத சில நல்ல ஒரு சொல்ல ஒரு சின்ன சின்ன தகவலை கூட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பதிவு செஞ்சுட்டே வராரு. அதாவது 16ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தென் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் வந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கால் கொண்டது முத்துக்குழி தொழிலுக்கு மதுரையிலிருந்து அரசாதிகாரம் முட்டல் நாயக்கர் காலத்தில் தந்த நெருக்கடி ஒருபுறம், மலையாள கரையிலிருந்து வந்த கடல் கொள்கையின் தொல்லை ஒருபுறம், யாழ்ப்பாண குடாநாட்டை கைப்பற்றிருந்த போர்ச்சுகல் படையின் தாக்குதல் இன்னொருபுறம், இந்த மும்முறை தாக்குதலில் சிக்குண்ட பரதவர் என தமிழ் தொல்குடியினர் வேறு வரையின்றி போர்த்துகீசியரும் சரணடைந்தனர். தோராயமாக 1520 வரதவர் என அறியப்பட்ட மீனவ மக்கள் 100% கிறிஸ்தவர்களாக மாறினர். ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டின்ஸ் அந்த ஆக்குபேஷன் எங்க வருதுன்னா கடற்கரை பகுதியில் தான் வருது. பிகாஸ் ஆஃப் அந்த போர்ச்சுகீசியர் வர்றதுனால இவங்க லோக்கல் சமூக அழுத்தங்கள் தப்பிக்கிறதுக்காண்டி கிறிஸ்தவ மதத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாரு. அதான் சொன்னேன் இல்லையா, இங்கே அது அந்த மதத்தை பத்தியா சொன்னோம். அதிகாரமும் மதமும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல பிரிக்க முடியாதவை. தெய்வ நம்பிக்கை என்பது வேறு, மதம் என்பது வேறு. தெய்வ நம்பிக்கை என்பது அதிகார மையமாக உருவாகும் போது மதம் உருவாகிறது, அப்போதுதான் அரசும் உருவாகிறது அப்படிங்கிறாரு. இன்னும் அதிகாரத்துக்கு இன்னொன்னு சொல்றாரு. வீட்டுல சமையல் பண்ணோம்னா பெண்களை யூஸ் பண்ணுவோம், ஒரு கல்யாண வீடு இல்ல ஒரு பெரிய விருந்து அப்படின்னா வந்து ஆண்கள் தான் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு அதிகாரம் தான் சொல்லி பதிவு பண்றாரு. வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியே வரக்கூடாதுங்கிறத வந்து சூசகமா சொல்லப்பட்ட உண்மை அது. இன்னொன்னு, கடவுள் யார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பதிவு செய்கிறாரு. மனிதனின் வியப்பு, ஈர்ப்பு, அச்சம் இந்த மூன்றும் கலந்த இடத்திலிருந்து தான் தெய்வ நம்பிக்கை பிறக்கிறதுங்கிறார். கடவுளுக்கு வந்து அதுக்கான நம்பிக்கை வந்து மனுஷனுக்கு அங்கதான் பிறக்குதுங்கிறது மாதிரி ஒரு பதிவு செய்யறாரு. ஸோ ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்து மதம் என்ற ஒரு மதமோ கொள்கையோ ஒரு தத்துவமோ அந்த மதத்துக்கான தத்துவ நூலோ கிடையாது. வடமொழிக்கான வேதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு சாதி அடுக்கினை சரிந்து விடாமல் பேணிக்கொண்டு தங்கள் சாதி மேலாண்மையை காப்பாற்றிக் கொள்ள துடிப்பதே வைதிகமாகும். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் ஒரு தத்துவ நூலும் ஆகமங்களும் உடைய சைவ வைணவ மதங்களை விழுங்கி சரித்துக் கொண்ட அரசாதிகாரத்தின் துணையோடு வைதிகம் தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. எழுத்தான வேதம், புராணங்கள், வடமொழி மந்திரங்கள், அச்சு ஊடகங்கள், மின்னூல் ஊடகங்கள் ஆகியவற்றின் இதற்கான கருவியாக காலந்தோறும் பயன்படுத்திக் கொண்டு வைதிகம் தன்னை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு என்னன்னா, நமக்கு கர்நாடக இசை அப்படின்னா வந்து மும்மூர்த்திகள் சொல்லு தியாகராஜுக்கு அந்த அந்த 3 பேர் சொல்லுவாங்களா, அதுக்கே சொல்றாரு.
தமிழ்நாட்டில் வந்து தஞ்சை நால்வர் என்று அழைக்கப்படும் பொன்னையா, சின்னையா, சிவானந்தம், வடிவேல் ஆகிய நால்வர் தான் இன்றைய பரதநாட்டியத்தின் நிகழ்ந்த முன்னோடிகள் ஆவார். இசை வேளாளர் பிறந்த இவர்கள் பெரும் பணியை மறைத்தனர் இக்கர்நாடக மும்மூர்த்திகள். இவர்கள் பாடிய தெலுங்கு கீர்த்தனைகளே பார்ப்பவர்கள் முன்னாடி நிறுத்தினார்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் முத்துத்தாண்டவர், மாரிமுத்து பிள்ளை, சீர்காழி அருணாச்சலம், கவிராயர் ஆகியவர் தமிழ் திசை ஆசிரியராக மதிக்கப்பட்டனர். ஸோ நம்ம தமிழுக்குன்னு வந்து இது வந்து அந்த புத்தகங்கள்ல வந்து குறிக்கப்பட்ட ஒரு மெயின் சொல்றது ஒரு முக்கிய கருத்துக்களை அங்கங்கே நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஸோ இது என்னன்னா ஃபுல் தொடர்ச்சியான வரலாறு இதுவா இருக்கும். அந்தந்த 1800 காலகட்டத்திலிருந்து இந்த 2022 வரைக்குமான கடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு. ஸோ முக்கியமான தொகுப்புகளை வந்து எந்தெந்த அரசியல் இடங்களை மாற்றத்திலும் சமயங்களில் மாற்றம் ஏற்படுத்த அந்த பாயிண்ட்டை மட்டும் குறிப்பிட்ட ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவ்வளவு நமக்கு ஒரு போர் அடிச்சிடும். ஸோ அதனால கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு சின்ன புக்கு தான், நீங்கள் அதாவது தேடி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு இப்போ நம்ம இருக்கிற அரசியல் நிலைப்பாடு எடுக்கணும், இல்லை சமூக சார்ந்த சிந்தனையை வளர்த்துக்கணும்னா நான் எங்கே இருந்து இந்த சமுதாயம் என்ன சொல்றது ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருந்துச்சு, இல்லைன்னா வளர்த்திருக்கப்பட்டது இல்லையா, அதுக்கு பேஸ்லேருந்து ஒரு பில்டிங் வளர்ந்துருக்கும் இல்லையா, அது தெரியாம வந்து நம்ம ஒரு அரசியல் அது நீங்க என்ன கருத்துக்களா இருக்கலாம், சமூகம் சார்ந்த சிந்தனைகளா இருக்கலாம், அதை நீங்க வளர்த்திருக்க முடியாது. இடையில டக்குன்னு போய் நம்ம ஒரு இதுதான் சரி இதுதான் போதும், இதுக்கான ஒரு காலம் இருந்திருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா அந்த காலத்தை மருத்துவம் படிக்கிறதுக்கு வந்து சமஸ்கிருதம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதுவுமே வந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சமஸ்கிருதம் வேண்டாம், நீ நார்மல் தமிழ் இங்கிலீஷ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல தான் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலோவ்மெண்ட்டை கொண்டு வரான். சரியா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த பெண்கள் படிக்கிறதுக்கு அலோவ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு அரசியலும் ஒவ்வொரு மாற்றங்கள், சமயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும்போது அது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ரெடி டு யூஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கு அடையிறதுக்கு நம்ம எவ்வளவு ஒரு ஹிஸ்டரி ஒரு 100 ஆண்டுகள் நம்ம தாண்டி வந்திருக்கோம் இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அதை பற்றி புரிதல் ஏற்படுத்திக்கிறதும் வந்து நமக்கு வந்து ஒரு அரசியல் மையமா நம்ம ஆகுறதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்குங்கிறதா இதனுடைய முடிவு. சரிங்களா? ஸோ தோப்பா இதோட மட்டும் இல்லை, இவர் இன்னும் நிறைய தகவல், இந்த அறியப்படாத தகவல் சொன்னாங்களா, அறியப்படாத தமிழகம். ஸோ அந்த மாதிரி தமிழகத்தை சுற்றி அறியப்படாமல் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கலா ஆராய்ச்சி மூலமா அது பதிவு செஞ்சுக்கிட்டே வராரு. எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன், இந்தியாவிலே ஆசியாவிலேயே முதல் முறையாக காது கேளாதவருக்கும் அந்த கண் தெரியாம இருக்கவங்களுக்கும் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சது வந்து திருநெல்வேலியில தான். சரிங்களா? ஒரு கிறிஸ்டின் மிஷினரி மூலமா, சாரடக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலேஜ், அது மூலமா தான் வந்து இப்போ அது ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் சுவையான தகவல் என்னன்னா, அவங்க இப்போ இந்த கண் தெரியாதவங்களுக்கு வந்து அந்த பெர்லி லெட்டர்ஸ்னு ஒன்று உண்டு, அந்த டாட்டா போட்டு ஒரு லெட்டர்ஸ் வரும் இல்லையா. ஆக்சுவலி மற்ற மொழிகளில் வந்து நம்ம அதை லிஃப்ட்லாம் பார்த்துருப்போம், இந்த டாட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ மற்ற மொழிகளில் வந்து அந்தந்த வல்லுநர்களே வந்து அந்தந்த அவங்களுக்கான அந்த மொழி கண்ணு தெரியவங்களுக்கான, இப்போ கன்னடம்னா கன்னடாவில் எப்படி எழுதணும், இல்லை தெலுங்குல எப்படி எழுதணுங்கிறது அந்தந்த மொழி வல்லுநர்களே பண்ணாங்க. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்லி அப்படிங்கிறதுல ஒரு முறையை கண்டுபிடிச்சார் இல்லையா, பெர்லிங்கிற ஒரு ஐரோப்பியர், அவரே தான் டைரக்டா வந்து நம்ம தமிழுக்கான அந்த பெர்லி லெட்டருக்கான முறையை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. அதுவும் திருநெல்வேலியில ஒரு யூனிவர்சிட்டி, இன்னும் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள்ல அங்கங்க நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவருடைய நீங்க மற்ற நாவல்களும் எடுத்து படிங்க, அழகர்கள் கோயிலா இருக்கட்டும், அறியப்படாத தமிழர்களாக இருக்கட்டும், சமயம் சார்ந்த நூல்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இன்னும் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சுவையான ஒரு தகவலோட சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்போம், இந்த கமலஹாசன் ஒரு தசரவாத படத்துல வந்து ஒரு டைலாக் உண்டு, கடவுள் இருக்காரா இல்லையான்னு கோலிக்கும்போது இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து கமலஹாசன் பேசி ஃபேமஸ் ஆனார் இல்லையா. அந்த டைலாக்கு சொந்தக்காரர் வந்து தோப்பா தான். ஸோ இந்த மாதிரி அவரை பற்றி நம்ம அறிய சுவாரஸ்யங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அவர் பேசின வீடியோஸவே இன்னும் இருக்கு, அவைலபிளாவே இருக்கு. அவருடைய எல்லாமே அருமையா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விருப்பம் நிறைய இருக்கும். ஸோ அவரை பத்தி ஒரு அறிமுகமானதான் இந்த பதிவு உங்களுக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இதே மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு தகவல்களோட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.